சரஸ் சாப்பாடு ரெடியா இருக்கு சரஸ், வா சாப்பிடுவோம். வரேன் முத்து. டேய் புரிக்கல ஏன்டா அப்படியே பின்னாடி நாக்க தொங்கப்பட்டுக்கிற அலையிற? குடும்ப பொம்பளை நெத்தியில் ஒரு பொட்டை வைக்க காணா, கையில் ஒரு வளையல காணா. இல்லே கழுத்துல ஏதாச்சும் இருக்கா இல்லையா? கைட்டி எதுக்கு ஆணில் எது மாட்டி வச்சிருக்கிறாளாடா? டே இந்த காலத்து பிள்ளைங்க இந்த மாதிரி தாண்டா பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன்டா போக்கிருப்பில்லை இதில் கேட்க மாட்டியாடா நீனு? பொட்டு வை, வளையல போடு, கழுத்துல நல்லா மாங்கல்யத்துக்கு குங்குமம் வை, இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டியாடா? அது என்ன துணி? கோலா பேண்டை மாட்டிக்கிட்டு சட்டையை விட்டுக்கிட்டு நிற்கிது, பார்க்குறதுக்கே அசிங்கமாக இருக்குது. இல்லே கல்யாண பிள்ளையா லட்சணமாக ஒரு புடவை எடுத்துக்கிட்ட சொல்லுடா. புடவை இல்லாட்டி என் பீரோல் நிறையா இருக்குது, அதில் ஒன்று எடுத்துக்கிட்டு கட்ட சொல்லு அந்த வக்கத்தவளை. கிழவிய இப்பதான் போய் குளிச்சிருந்துச்சு அந்த புள்ள, அதுக்கு தெரியாது அதெல்லாம். இங்க பாரு கிழவி, நேத்தெல்லாம் உன்னை பற்றி தான் புகழ்ந்து பேசிக்கிட்டே இருந்துச்சு தெரியுமா? நீ என்னை வளர்க்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப, என்ன பாடுபட்டிருப்ப, எப்படியெல்லாம் என்னை வளர்த்துருப்ப, என்கிட்ட கதையாக கேட்டுச்சு கிழவி. உனக்கு எங்கே அதெல்லாம் தெரிய போகுது? டே இந்த ஆம்பளைங்க எப்போ டைப்பாக கண்ணு மூக்கு வாயெல்லாம் டிசைனாக மாற்றுவாங்கன்னு எனக்கு தெரியும்டா, எனக்கு தெரியும். நீ என்னக்கிட்ட அந்த கதை விட்டடிக்காத முத்து. சரஸ் இதோ வந்துட்டேன். ஓடுறான் பாரு, எப்படி ஓடுறான் பாரு. எல்லா பயில்களும் இப்படி தண்டை இருக்கிறீங்க, திரும்ப மாட்டாங்கிறீங்க. எனக்கும் ஒன்று வந்து வாச்சிருக்குதே, கூப்பிட்டாலே என்ன கத்தும். என்ன நீங்க இதை எதுக்கு இப்படி நீங்க அர்ஜென்ட் வர சொன்னீங்க? வீட்டுல எம்பிட்டு வேலை கிடக்குது தெரியுமா? பஞ்சவரண வேற கோச்சிக்கிறாப்பெல்லாம், அவளை சமாளிக்கவே என்னால முடியல. எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? அச்சா சாத்துக்குட்டியே, போய் வேலை இருந்தா போய் பாரு, எதுக்கு அவளை அர்ஜென்டாங்க நீ வந்தியா? அப்புறம் கூப்பிட்டீங்கன்னா அப்புறம் வராம என்ன பண்ண முடியும்? என்ன எதுன்னு உடனே வில்லு விட்டுன்னு சொல்லுங்க. இங்க பாரு சாத்துக்குட்டி, உன் வீட்டுக்கு வந்திருக்கிறாளே உன் பேரன் பொண்டாட்டி பேத்தி ரொம்ப தீவிரமா அவளை போட்டு தேடிக்கிட்டு இருக்கிறான். அவளை பத்தி யார் தப்பா பேசுறதுன்னு சொல்லிட்டு எங்களை எதுவும் கோத்து விட்டேன்னு வச்சுக்க சாத்துக்குட்டி, அப்படியே ரிவிட் எடுத்துருவேன். ஆமா தெரியுமா, கோர்ட்ல நடக்குமே, எதிராளி அப்படியே சாட்சியாளியா மாறிடுமா, குற்றவாளிக்கு தண்டனை கன்ஃபார்ம் ஆயிடும். இந்தாம்மா ஏதோ அந்த புள்ள ஒரு வாய் துடுக்க சொல்லிக்கிட்டு இருக்கு, அதுக்காக தேடி கண்டுபிடிக்க போதா? அது படிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்குதுமா. அதுக்கு அந்த புத்தகத்தெல்லாம் எடுத்தாந்து கொடுத்துட்டேன்னா அது படிக்கும். ஆமா நீங்க யாராவது ஒருத்தர் போய் அவங்க அம்மா வீட்லேருந்து சேர்த்தா அந்த புள்ளையோட பள்ளிக்கூடத்து புத்தகத்தை பூரா எடுத்தாந்து கொடுங்களேன். தாத்தா நாங்க சொல்றது உனக்கு புரியவே மாட்டேங்குது. அந்த பிள்ளை ரொம்ப சின்சியரா தேடுது தெரியுமா? அது மட்டும் கண்டுபிடிச்சுன்னா அசிங்கப்படுறதா? ஒரு சின்ன பிள்ளை முன்னாடி நாங்க அசிங்கப்பட முடியுமா? சொல்லு நீங்க. ஐயோ நான் தான் சொல்றேன்ல, அந்த பிள்ளைக்கு அந்த நோட்டு புத்தகத்தெல்லாம் கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா அது படிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்து கிடக்குமா, வெளியிலே வராது. யார் போய் எடுத்துட்டு வரீங்க அதை சொல்லுங்க முதல்ல. நாங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், அந்த பிள்ளை எங்களை தீவிரமா தேடிக்கிட்டு இருக்கு. இதில் நாங்க தான் அந்த பிள்ளைய பத்தி ஊருக்குள்ள தப்பா பேசணும்னு அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகுமோ ஏதோமோ நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நீ என்னடா அப்பதான் புக்கு எடுத்துக்கிட்டா நோட்டு எடுத்துட்டு வாங்க, கடையில விற்கிற போய் ஏதாச்சும் வாங்கி கொடுக்க வேண்டியதானே? ஏன் அப்படி எங்க உயிரை எடுக்கிறதா தானே? ஏன் இம்புட்டு கோவப்படுறீங்கம்மா? என்ன போங்க நீங்க விவரம் புரியாம பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. நான் தான் சொல்றேன்ல, சரி விடு, அதுக்கு என்னதான் பண்ணணும் நீங்களே சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் கேட்கறேன். இங்க பார், என்ன பண்ணுவே எது பண்ணுவே தெரியாது. அந்த பிள்ளை எங்களை பத்தி பேசவே கூடாது, எங்க நினைப்பே வரவே கூடாது. கல்யாணம் பண்ண வாழ்க்கை எனக்கு சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷமா அந்த பிள்ளை வாழ்ந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் அது எங்களை நினைக்கவே நினைக்காது. அங்க ஏதாச்சும் ஒரு குறை நடந்துச்சு, உன் வீட்டுல வச்சிருக்கிற பஞ்சம் வரணும், எதையாச்சும் ஏட்டிக்கு போட்டி வேலை பார்த்துச்சு, அந்த பிள்ளைக்கு கோபம் பூரா எங்க மேல திரும்ப எங்களுக்கு தீவிரமா தேட ஆரம்பிச்சிடும். பார்த்துக்க. என்னமா லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? கல்யாணம் பண்ணி எதுக்குமா கூட்டு போவாங்க? சந்தோஷமா இருக்கிறதுக்கு தானே. அது பாரு, நீ அங்க இருக்கிற சந்தோஷத்துல உங்களை எல்லாத்தையும் மறக்க போதீங்க, அவங்க அம்மாவே மறக்க போகுது. அந்த அளவுக்கு நாங்க பாத்துக்க போறோம். நீ ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கிற தாத்தா. நீங்கள் சொல்கிறீங்க தாத்தா, ஆனால் பஞ்சவரணம் பாட்டி அப்படி இருக்க முடியுமா? அவங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாமலே அவங்க மட்டும் அவங்கள ஏமாத்திப்பிட்டீங்க வேற. அவங்க பாருங்க அவங்கள என்ன பண்ண போகிறாங்கன்னு, அந்த புள்ள அவங்கள்ட்ட என்ன பாடுபட போகுதுன்னு பாருங்க நீங்கள். அதான் எப்படி திருதுன்னு முழிச்சுக்கிட்டு நிக்கிறோம் நாங்க, கக்கூசுக்கு போயிட்டு பாதியில வந்த மாதிரி. நீ என்னமோ பேசுற பேச்சு. போய் போலப்ப பாருங்கம்மா, வீட்டு பிரச்சனை என்னால தீக்க முடியலங்க பாரு. இப்போதைக்கு நான் வீட்டு பிரச்சனை முதல்ல தீக்கிறேன், அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வரேன். சரியா போங்க. பத்தடி காரியம் முடிஞ்சு கிழமை எப்படி ஊடுதா முக்கியம்னு போறான், இல்லாட்டி நம்மள சுத்தி வருவாண்டி. இங்க போய் இந்த மாதிரி பேசுங்க, அங்க போய் அந்த மாதிரி பேசுங்கன்னு சொல்லிவிட்டு இப்ப போறாண்டி. இந்த கிழமை சத்தம் படம்ப போறாண்டி. இப்ப நம்ம என்னடி பண்ண முடியும்? இந்த புள்ள நம்மள அசிங்கப்படுத்தி விடும் போல இருக்குடி. ஏய் ரொம்ப சீன் படாத, நான் அசிங்கம் அவமானம் இதுக்கெல்லாம் நீ வருத்தப்பட்டவளா? நீனு கருவாட்டு குழம்புக்காக நாக்க தொங்க போட்டு 4 கூட இருந்தாலும் ஏறி இறங்குறவ பேசுற பேச்சு. நாங்க தாண்டி பயப்படணும் குடும்ப கௌரவத்தை நினைச்சு. புருஷன் சாப்பிட்றதுக்குள்ளார போய் முந்திரி கொட்ட மாதிரி சோடியா நிக்கிறா பாரு. என்ன அப்படின்னு அவளுக்கு பசி அடங்காம கிடக்குதான். ஐயா ராசா முத்துபாண்டி இங்க வாடி. என்ன கிழவி சொல்லு.
டேய் அருங்கிட்ட முட்டாப்பல்ல, ஏன் அந்த மேடம் நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட மாட்டாங்களோ? சோடியாத்தான் சாப்பிடுவாங்களோ? நான்லாம் அந்த காலத்தில் கிழமை சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் பக்கத்துலேயே உட்காந்து சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருப்பேன். சாப்பிட்டு முடித்தோடனே அதே எச்சி தட்டில் உட்காந்து நானும் சாப்பிடுவேன். இங்கே என்ன அப்படியா நடக்குது? குடும்பமாக நடக்குது. குடும்பம் கொம்மாளமாக பாரு, கொலா பேண்டை போட்டுக்கிட்டு சட்டையை போட்டுக்கிட்டு சோடியாக சோறு திங்கிறதுக்கு வந்து ஒன்றா உட்காந்துருக்குறாங்க. இந்த அக்கிரமத்தில் யார் கேட்குறது இந்த வீட்டில்? ஷோ கிழவி, நீ சரியான நாடகத்தை பார்த்து பார்த்து நாடகத்தில் வர்ற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கிற கிழவி. எந்த காலத்தில் இருக்கிற நீ இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற? பொறுக்கி பேலை, பொட்டு வைக்கிறதில்ல, பூ வைக்கிறதில்ல, நெத்தியில் இந்த துக்குனோடு கடுவு சைஸில் ஒரு குங்குமத்தை காண, கையில் ஒரு வளையல காண, இந்த லட்சணத்தில் கொலா பேண்டு சட்டை வேற. தாங்குடா தாங்கு, உன் பொண்டாட்டி நீ தாங்கு. ஓ நல்லதுக்கு மட்டும் சொல்லலடா, குடும்பத்தோட நல்லதுக்கு தான் சொல்கிறேன். இந்த மாதிரிலாம் ஒரு பொம்பளை பிள்ளை, தாலி கட்டின பிள்ளை இந்த மாதிரிலாம் இருந்தா குடும்பம் அழிஞ்சு போகும். டே பேராண்டி, இன்னும் என்னெல்லாம் பண்ண காத்திருக்காளோ தெரியலடா.